1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி தாவீது பெலிஸ்தியர்களுடைய பட்டணத்தில் போய் குடியிருக்கிறார். சவுலுக்கு பயந்து போய் அங்கே போய் குடியிருக்கிறாரு. சவுல் அவரை துரத்திக்கொண்டே இருந்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் பெலிஸ்தியர் பட்டணத்துக்கு போனதுக்கப்புறம் சவுலால் அவரை துரத்த முடியல. ஏன்னா அங்கே அந்த ஏரியாவுக்கு அவரால் போக முடியாது. அவர் நிறுத்தி கொள்ளுகிறார். ஆனால் இப்போ சவுலுக்கு ஒரு ஆபத்து வருது. அது என்ன ஆபத்துனா, பெலிஸ்தியர்கள் சவுலை வெற்றி கொள்ளும்படியாக அவர் மீது புறப்பட்டு ஒரு பெரிய பட்டாளத்தோடு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சவுலினுடைய கடைசி காலம் என்ன, அவருடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது. அவர் கீழ்ப்படியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்ததன் விளைவாக கர்த்தர் அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உயிருக்கு அஞ்சி அங்கே அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ இனத்துக்கு போகிறார். எந்தோரில் குடியிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. அவங்கக்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, மரித்து போன சாமுவேலுடைய ஆவியை நீ எழும்பி வர பண்ணி அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை விசாரிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே போகிறார். முதலாவது தேவனிடத்தில் விசாரிக்கிறார். ஆனால் தேவன் அவருக்கு பதில் கொடுக்கல. ஆகையினால அவர் என்ன செய்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் பதில் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக சாத்தானுடைய ராஜ்யமாக இருக்கக்கூடிய இருளின் ராஜ்யமாகிய குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், இவர்களை அவர் நாடி செல்லுகிறார். வேதத்தின்படி இது மிகுந்த ஒரு பாவமான காரியமாக இருக்குது. இந்த பாவத்தை சவுல் செய்கிறாரு. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய அக்கிரமத்திலேயே மரித்து போகிறார். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு பல கேள்விகள் உண்டாகும். மரித்த ஒருத்தருடைய ஆத்மாவோட பேச முடியுமா? அதுவும் ஒரு பரிசுத்தவானுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவோட போய் எப்படி இந்த ஸ்திரீ, அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீயால் எப்படி ஒரு பரிசுத்தவனுடைய ஆத்மாவை கொண்டு பேச வைக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அதோடவே கூட வரக்கூடிய கேள்விகள் என்னென்னா, அப்போ மரித்தவங்க எங்கே போவாங்க? இப்போ நம்ம வெளிப்படுத்தலில் பார்க்கும்போதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், இனி வரப்போகிற உலகத்தை கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்படியானா நம்ம உயிரோடு எழுந்திருப்போம். முதலாவது உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோம். அப்புறம் இரண்டாம் மரணம்னு ஒன்று வருது. அங்கே தான் மரித்தவர்கள், அதுலேயும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்காமல் தங்களுடைய அநீதியில் மரித்தவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, அக்கினி கடலில் தூக்கி போடப்படுவாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நரகங்கிறது இனி வரப்போகிற ஒரு காரியம் என்று பார்க்குறோம். ஆனால் இப்போவே மரித்து போகிறவங்களையும் 2 பிரிவினர் இருக்கிறாங்களே, பரிசுத்தவான்களும் மரிக்கிறாங்க, மற்றவர்களும் மரிக்கிறாங்க. 2 பேரும் எங்கே போவாங்க அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கும் இதில் நம்ம வேதத்தின்படி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆகையினால நீங்கள் இதை கவனமாக இதை கேளுங்க. இறுதியில் நம்ம கேள்விகள் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாட்களில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்ளுவீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னவே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான். பெலிஸ்தியர் கூடி சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லோரும் கூட்டினான். அவர்கள் கில்போவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போது அந்த நாட்களில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி தாவீது எங்கே போய் இருக்கிறாரு, பெலிஸ்தியர்கள் பாளையத்தில் போய் இருக்கிறார். அங்கே ஆகீஸ்னு ஒரு ராஜா தாவீதை தனக்கு ஒரு நண்பனை போல பாவித்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆகீஸ் யுத்தத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது தாவீதை பார்த்து சொல்கிறான், நீயும் வரணும் யுத்தத்துக்குன்னு. தாவீது எப்படி இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போவார்?
அவர் எனிமி டெரிட்டரியில் இருந்தாலும் அவரால் அதை செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் பாருங்கள், அவர் பேசக்கூடிய பதில் ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக இருக்குது. சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாக அறிந்து கொள்வீர். நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிறாரு. நான் வர்றேன், வந்து உங்கள் கூட வின் பண்ணுறேன், இஸ்ரவேலருக்கு விரோதமாக போகிறேன்னு பேசலை பாருங்கள். அவர் வார்த்தையை ரொம்ப கவனமாக பிரயோகிக்கிறார். ஆக புறப்பட்டு போன அந்த பெலிஸ்தர்களோடு தாவீது போகவில்லை என்று நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடக்குது. சாமுவேல் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவருடைய ஊர் ராமாவில் அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே தான் அந்த நேரத்தில் சவுல் என்ன பண்ணிட்டாரு, இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, ஜோசியம், நம்ம பாஷையில் சொல்கிறதுனா ஜோசியம், ஜாதகம், இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து குறி சொல்லுகிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விச் கிராஃப்ட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்களை யாரையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விடணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதன்படி என்ன செஞ்சிட்டாரு, துரத்தி விட்டுட்டார். இப்போ இதை வந்து கர்த்தர் சொல்லியிருந்தாரா, இந்த மாதிரி குறி சொல்லுறவங்களை தேசத்தில் இருக்காதபடி துரத்தி விடணும்னு கர்த்தர் சொல்லியிருந்தாரா அப்படிங்கிறத குறித்து நம்ம வேதத்தின் இதில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நடக்கிற சம்பவம் என்ன, பெலிஸ்தர்கள் எல்லாரும் படையெடுத்து வந்துட்டாங்க. சவுல் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அவரும் பாளையம் இறங்குறார். இப்போ வந்திருக்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்குது, பெலிஸ்தியருடைய பாளையம். இதை பார்த்த உடனே சவுலுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் பயம் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம், ஆண்டவர்கிட்ட தான் போவோம். இப்போ அதுதான் அவர் செய்கிறாரு. பயம் வந்த உடனே கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பதில் கொடுக்கல, ஊரீமில் பதில் கொடுக்கல, தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பதில் கொடுக்கல. 3 வழிகள் தான் இருக்குது. 3 வழிகளையும் முயற்சி பண்ணிட்டார். 3லையும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தனது பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுத்துருப்பார் இல்லைங்களா? இதை எப்படி நீ அவ்வளோ நிச்சயமாக சொல்கிற, சவுல் தான் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணி வீணாக போயிட்டானே, எப்படி அவனை கர்த்தர் மன்னிச்சிருப்பாருன்னு நம்ம கேட்டால், நம்ம அங்கே தான் பழைய ஏற்பாட்டில் சில ஆகமங்களை வாசிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்குது, நம்ம பார்க்குறோம், ஒரு ராஜா அவன் 40 ஆண்டு காலம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனையும் கர்த்தர் கடைசி நாளில் வந்து மன்னிக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினப்போ அவனை அவர் மன்னித்தார். அந்த ராஜாவுடைய பேர் யாருக்கா சொல்ல முடியுமா? 40 ஆண்டு காலம் மனாசே தான் அந்த ராஜா. அவனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அந்த நேரத்துலையும் அவனை மன்னித்து திரும்பி வர பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், அக்கிரமத்தில் ஒருவன் மரித்து போவது தேவனுக்கு விருப்பம் கிடையாது, மனம் திரும்புவது தான் அவர் விரும்புகிறார். ஆக இதை அவன் செய்யாமல் என்ன செஞ்சிட்டான் பாருங்கள், அடுத்த ஒரு ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிட்டான். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஸோ கர்த்தரை தேடி பதில் வரலைன்னா உடனேயே மனம் திரும்ப மனசு இல்லைன்னா அடுத்த நிமிடம் என்ன செய்து விடுவோம், சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தான் போக ஆரம்பித்து விடுவோம். இது வந்து நம்ம வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம ப்ரேயர் பண்ணி பார்ப்போம், மேலோட்டமாக ஒன்று நடக்கலைன்னு உடனே உலகத்தின் பாதையில் வேறு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி தான் நிறைய பேர் என்ன செய்வோம், ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்க இவங்ககிட்ட போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஏன் அருவருத்தார் என்று சொல்லி பார்ப்பதற்கு நம்ம வேதத்திலிருந்து பார்க்குறோம். இதில் இங்கே பாருங்கள், நம்ம இதில் வாசிக்கிறோம், லேவியர் ஆகமத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்க, கைரேகை இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன், அவர்கள் இருளின் ராஜ்யத்தில் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்கள போய் பார்த்தாலே, அவங்களோட பேசினா நீங்கள் தீட்டுப்பட்டு போயிடுவீங்க என்று சொல்கிறார். அவங்கள தேடி அவங்க வழிகளில் நீங்கள் நடந்தீங்கன்னா. அடுத்து என்ன, 20:6, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு
அறுப்புண்டு போக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் லேவியராகமத்தில். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி மரித்தோருடைய ஆத்துமாட்ட போய் ஆலோசனை கேட்குறவங்க, இதுக்கு தான் என்ன இங்கிலீஷில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா இந்த மரித்து போன ஆத்துமாக்கள். இவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு காரியம். இப்படி செய்கிறவங்களுக்கு விரோதமாக நானே எதிர்த்து நிற்பேங்கிறார். அவனை தன்னுடைய ஜனத்தில் இராதபடிக்கு நான் அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொல்கிறார் கர்த்தர். அவங்கள நான் டிஸ்ட்ராய் பண்ணுவேன். இதுதான் சவுலுக்கு நடந்தது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்து லேவியராகமம் 20:27 சொல்லுது, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு தீர்ப்பு இதுதான். அடுத்து உபாகமம் 18 சொல்லுது, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடங்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்போ பாருங்கள் போட்டிருக்கு, ஹூ ப்ராக்டிசஸ் விச் கிராஃப்ட், சூத் சேயர் ஆர் இன்டர்பிரட்ஸ் ஓமன்ஸ், சார்சரர் அண்ட் தென் ஹூ கான்ஜூர்ஸ் ஸ்பெல்ஸ் மீடியம் ஆர் ஸ்பிரிட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சருக்குள்ளே, அதாவது பல்வேறு நம்ம பீப்புள் குரூப் இருக்கிறோம், இந்தியர்கள், அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யூரோப் தேசம், ஆஸ்திரேலியா, இப்படி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் அங்கே வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய, அதுக்குள்ளே வெவ்வேறு விதமான கலாச்சாரத்தில் ஊர்ன மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் இந்த விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பரவி இருக்குது. அதுக்கு வெவ்வேறு பேர்கள் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பில்லி சூனிய ஏவுதல்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்படியே இதை மாதிரி இந்த விச் கிராஃப்ட் பண்ணக்கூடியதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி செக்யூலர் வேர்ல்டில் இது மறைந்து கொண்டு எப்படி இருக்குதுன்னா, அந்த ஒய்ஜா போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்டை வச்சுட்டு அதில் காயினை மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விச் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் தான். இது என்னென்னா, ஒரு அசுத்தாவியின் இடத்துலேருந்து கேட்கக்கூடிய ஒரு காரியம். இது சாத்தானுடைய அவனுடைய கூட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒரு கவுண்டர் ஃபிட்டாக இருக்குது. இப்போ தேவன் வெளிச்சத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற காரியங்களை முன்னறிவித்து நடக்க வேண்டிய வழிகளை கற்பித்து நன்மையானது என்னவென்பதை கற்றுத்தரக்கூடியது ஒளியின் ராஜ்யம். சாத்தானும் அவனுடைய கூட்டமும் என்ன செய்வாங்க, அவங்களால ஒரு நாளும் நன்மையை செய்யவே முடியாது. அப்போ எப்படி இவங்களை நம்பி இத்தனை பேர் போகிறாங்க? அப்போ என்ன அர்த்தம்னா, தங்களிடத்தில் மக்கள் வரும்படி சாத்தானானவன் வஞ்சிக்கிறதுக்காக என்ன செய்கிறான், முதல்ல நன்மை செய்கிறது மாதிரி பாவலா பண்ணி சில காரியங்களை ஆரம்பித்து அவர்களை நம்ப வைத்து அவங்களை என்ன செஞ்சு விடுகிறான், அவங்கள இருளின் ஆழத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். ஸோ இதுதான் இந்த இடத்துல காரியம். அதனால தான் கர்த்தர் அதை அருவருத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது ஏசாயா 8 சொல்லுது, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுக்கிற ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது என்பதை எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதைத்தான் என்ன செஞ்சிட்டாரு, சவுல் செஞ்சிட்டாரு என்று பார்க்குறோம். சரி, இப்போ இதெல்லாம் சவுல் செய்தது தீமையான காரியம் என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக கொடுக்கிறது. இப்போது அடுத்து என்ன பண்ணுறாரு சவுல், அவருடைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள்னு சொன்னப்போ, எந்தோரில் அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்று அவருக்கு சொல்கிறாங்க. அப்போ சவுல் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு 2 பேர் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து
எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். இப்போது சவுல் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த எந்தோரில் இருக்கிற குறி சொல்லுகிற ஸ்திரீயின் இடத்துல போகும்போது அவகிட்ட தான் சவுல்னு அவர் காண்பிக்கலை, வேஷம் மாதிரி போகிறாரு. போய் நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி சவுல்னு ஒரு ராஜா இருக்கார், அவர் துரத்தி விட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், நீ போய் மறுபடியும் என்னை குறி சொல்கிற, நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் உனக்கு வராதுன்னு சொல்லி கர்த்தர் பேரில் ஆணைங்கிறான். ஸோ பாருங்கள், நல்லது செய்யும்போது கர்த்தரை தேடவில்லை, ஆனால் தீமையான ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தருடைய பேரில் செய்கிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அநீதியில் நடக்கும்போதெல்லாம் நமக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன ஆகும், நம்ம கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய ஒரு காரியமும் நடந்துவிடும் என்பதை பார்க்குறோம். இப்போது அந்த ஸ்திரீயின் இடத்துல சவுல் என்ன கேட்குறான், இறந்து போன சாமுவேலுடைய ஆவியை வரவை, அவர்கிட்ட நான் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போது பாருங்கள், அந்த ஸ்திரீயின் இடத்துல சொல்கிறான், அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். இப்போ பாருங்கள், நடந்த விஷயம் என்ன, யாரை எழுப்ப வேண்டும்னு சொல்லும்போது சாமுவேலை எழும்பி வர பண்ணுன்னு சவுல் சொல்கிறான். அப்படி சொன்னப்போ அந்த ஸ்திரீ அவள் பார்க்குறா, ஒரு பூமிக்குள்ளேருந்து தேவர்கள் வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல தேவர்கள் என்று குறிக்கக்கூடிய வார்த்தை எதை குறிக்குது, பரிசுத்தவான்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. சாமுவேல் ஒரு பரிசுத்தவானாகத்தான் அவர் மரிக்கிறார். அவர் தேவனுக்காக உண்மையாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்குள் மரித்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் பூமிக்குள்ளிருந்து வருவதை தேவர்கள் வருகிறார்கள் என்று அந்த ஸ்திரீ சொல்கிறா. சொன்னது மட்டுமல்ல, அடுத்த நிமிடமே அந்த ஸ்திரீக்கு வந்திருக்கிறது சவுல் தாங்கிறது வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், தெர் இஸ் அன் எமிட்டன்ஸ் ஆஃப் லைட், ஒரு வெளிச்சம். தேவர்களாகிய பரிசுத்தவான்கள் எங்கேருந்து வர்றாங்க, பூமிக்குள்ளேருந்து வர்றாங்க என்பதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா மரித்தவங்க பரலோகம் போகலையா, அவங்க ஏன் பூமிக்குள்ளேருந்து வர்றாங்க என்ற ஒரு கேள்வி வரும். அதை தான் இன்றைக்கி நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கூட கொஞ்சம் சமயம் எடுத்து இதை பார்த்து முடிக்கலாம். பாருங்கள், அவருடைய ரூபம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றால், அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசனங்களிலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமேன்.
அப்போது சாமுவேல் ஒரு ஒரு வயதான ஒரு மனிதனாக சால்வை அணிந்து கொண்டு வர்றாரு. அப்போ வந்த ஆவி சாமுவேல் தானா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாய் சாமுவேல் தான். நீங்கள் நிறைய பேர் இதை குறித்து செய்திகளை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது சாமுவேலுடைய ஆவியே கிடையாதுன்னு. இல்லை, வேதம் ஒருபோதும் மறைத்து பேசுவதும் இல்லை, தவறான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவதும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் சத்தியம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்போ வந்தது சாமுவேலின் ஆவிதான் என்பதை பார்க்கிறோம். அப்போ எப்படி சாமுவேலுடைய ஆவி பூமிக்குள்ளேருந்து வந்தது அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்த சாமுவேல் என்ன சொல்கிறாரு? எதுக்கு நீ என்னை கலைத்தாய் என்று கேட்கிறார். அப்போ ஒரு நித்திரையில் இருக்கிறாரு, அங்கிருந்து அவர் எழும்பி வந்தார் என்பதை பார்க்கிறோம். இப்போது சவுல் விசாரிக்கிறான், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு பதில் கொடுக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் சாமுவேல் சொன்ன காரியத்தை பாருங்கள். நீ கர்த்தருடைய பேச்சை கேட்கல, அமலேக்க உன்னை கொல்ல சொல்லி கர்த்தர் அனுப்புனார். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய விருப்பத்தின்படி அவனை உயிரோடு விட்ட. கொஞ்சம் பேரை பாதி கீழ்ப்படுகிற மாதிரி நீ ஒரு பாவலா காமிச்சிட்டு உன் அஜெண்டா பிரகாரம் என்ன பண்ணிட்ட? உனக்கு இஷ்டப்பட்டபடி அவனில் அந்த ராஜாவையே உயிரோடு வைத்த, இன்னும் கொஞ்சம் பேரை நீ விட்டுட்ட. இப்படி செஞ்சதுனால கர்த்தர் உன்னை அழிக்கும்படிக்கு உன் மேலே உக்கிர கோபத்தில் இருக்கிறார் என்பதை சொல்லி இப்போ சொல்கிறாரு, உன்னை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. இனிமே நீயும் உன் பையங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்கன்றத என்ன சொல்கிறாரு? நாளைக்கு நீங்கள் என்னோட இருப்பீங்க. அப்போ என்ன? மரித்தோருடைய இடத்துக்கு சவுல் இறங்க போகிறான். சவுலும் அவனுடைய குமாரரும் இறங்க போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதற்கு அடுத்த நாள் நடந்த காரியத்தில் நம்ம பார்க்க முடியுது, சவுல் கொல்லப்பட்டான், அவனுடைய மகனும் யோனாத்தானும் கொல்லப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே சவுலுக்கு சம்பவித்தது. இந்த காரியத்தை எல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன செய்கிறான்? நெடுந்தான் கிடையாய் தரையில் விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளாலே மிகவும் பயப்பட்டான். ராப்பகல் ஒன்றும் சாப்பிடவில்லை, பலகீனமாய் இருந்தான். இப்போது இந்த காரியம் ஏன் இப்படி நடந்திருக்க வேண்டும்? ஏன்னா அதுக்கு சாப்பிடல. அடுத்த நாள் பாருங்கள், அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ அவனை கூப்பிட்டு, என்ன இப்படி கிடக்குறீங்க, ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அவள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை அடித்து அவருக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறா. சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் புறப்பட்டு போகிறாங்க. அப்படின்ற வகையில் இந்த அதிகாரம் முடியுது. அப்போது இது ஏன் சம்பவிக்கணும்? அதுதான் அவன் தான் சாக போகிறான்றது முன்னாடியே முடிவாயிருச்சே. அவனுக்கு அழிவை குறித்து இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் ஏன் வேதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறாருங்கிறத பார்க்க முடியுது. இப்போ சவுலுக்கும் கூட இறுதி வேளையில் இந்த நெருக்கடியின் காலத்தில் கூட மனம் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால தான் சாமுவேலின் ஆவியை கர்த்தர் எழும்பி வர பண்ணினார் என்று பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது ஏதோ அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ ஒரு பரிசுத்தவானுடைய ஆவியை எழும்பி வர பண்ணிட்டாங்கிற மாதிரி தெரியும். இல்லை, பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஆவியும் என்னைக்கும் கர்த்தருக்கு தான் சப்ஜெக்டட். ஆகையினால இந்த இடத்துல பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் வருகிறார்கள் என்று அந்த ஸ்திரீ சொன்னாலே அது என்ன? அது கர்த்தரால் வந்த காரியம். என்ன? இறுதி முறையாக கர்த்தர் சாமுவேலுடைய ஆவியின் மூலமாக என்ன செய்கிறாரு? சவுலுக்கு அறிவிக்கிறாரு, நீ செய்த பாவம் இதுதான், அதனால் உனக்கு கிடைத்திருக்கிற பிரதியுபகாரம் இதுதான். ஏன்னா சவுல் ஹஸ் பீன் டெஸ்பரேட். இப்போ இதை அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவன் முன்பே மனம் திரும்பியிருந்தால் நேரடி அவனிடத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் அவன் மனதில் ஒன்றை மாத்திரம் நிர்ணயித்து கொண்டான். என்ன நிர்ணயித்து கொண்டான்? நான் சாமுவேல் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாருங்கிறத கேட்பேன்னு நிர்ணயித்து கொண்டான். அதன் நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறார். இது வேதத்தில் வர எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இப்படி ஒரு காரியம். ஏன்னா மரித்த ஒரு பரிசுத்தவானுடைய ஆத்மா எழும்பி சவுலுக்கு இந்த விஷயத்தை அறிவிப்பதற்கு நோக்கம் என்ன? காரியத்தை நீ அறிந்து கொள், மனம் திரும்புன்னு தான். ஆனால் அதுக்கப்புறம் இரவு முழுவதும் விழுந்து கிடந்தார், சாப்பிடாமல் கிடந்தார். ஆனால் கர்த்தரிடத்துக்கு போனதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஏன்னா அப்படி ஒரு காரியம் நடக்கவில்லை. அப்போ எப்படி ஒரு இருதய கடினத்துக்குள்ளே போய்விடுகிறோம் பாருங்கள். அவ்விசுவாசமாக இருப்பது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை காண்பிக்குது. இப்போ இதே இடத்துல நம்ம தாவீதுக்கு ஒரு நெருக்கடி வந்தப்போ நம்ம பார்க்குறோம். தாவீது என்ன சொல்கிறாரு? நான் மனுஷர்கள் கைகளில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் நான் விழுவேன், ஏன்னா அவரிடத்துல இரக்கங்கள் உண்டு. அப்போ கர்த்தருடைய சுபாவம், அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் சவுலுக்கு தெரியவே இல்லை.
இதுதான் காரியம். அப்போது வேதத்தை அறிவதன் மூலமாகத்தான் நம்ம கர்த்தரை அறிகிறோம், அவரிடத்துக்கு நம்ம எப்போதும் மனம் திரும்புகிறோம். சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்போ மரித்தவர்களுடைய ஆத்மா என்று சொல்வது என்ன நடக்குது? இப்போது சவுல், இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம சாமுவேலுடைய ஆவி பூமிக்குள்ளேருந்து வந்ததுன்னு பார்க்குறோமே. அப்போ மரித்தவருடைய ஆத்மா பரலோகம் போகாதா? அது ஏன் பூமிக்குள்ளே போகுது? அப்போ இன்றைக்கும் அப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறத குறித்து நம்ம வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்துக்கும் இப்போ நடக்கிற காரியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு இறந்து போனவங்க, நீதிமான்களும் சரி துன்மார்க்கரும் சரி, ஷியோல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாதுகாப்பாக அங்கே வைக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்குறோம். இதை நம்ம எதில் பார்க்கலான்னா, லாசரு கதையில் இயேசு ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன நடந்தது? ஒரு பக்கம் ஒரு பணக்காரன் மரித்தான், அவன் அநீதியாக வாழ்ந்தவன். அதற்கு பிறகு ஒரு ஏழையாகிய லாசருவும் மரித்தான். இப்போது அந்த பணக்காரன் என்ன செய்கிறான்? அந்த நரகத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவன் ஆபிரகாமின் மடியில் யாரை பார்த்தான்? லாசருவை பார்த்தான். அப்போ என்ன சொன்னான்? நான் இங்கேருந்து அங்கே வரணும். அப்போ இங்கேருந்து அவன் பார்க்க முடிஞ்சது, ஆனால் அங்கே போக முடியல, ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. ஸோ இந்த பகுதி தான் என்ன பார்க்குறோம்? இந்த ஷியோல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, பாதாளம் என்று தமிழில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு மாறிடுச்சான்னா மாறினது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா 1 பேதுரு சொல்லுது 18ஆம் வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே அவர் பாதாளத்துக்கு போய் அங்கே இருக்கிற காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இன்னொரு வார்த்தை கூட உண்டு இல்லைங்களா? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரே பூமியின் தாழ்விடங்களுக்கு போய் வந்தவருமா இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானா என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு மரித்த பரிசுத்தவான்களும் அதற்கு பிறகு அதோடு சேர்ந்த மற்றவர்களும் என்னப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? பாதாளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இயேசு கிறிஸ்து யாருக்கு பிரசங்கம் பண்ணார்? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். இந்த ஆவிகள் என்ன செய்யுது? நோவாவின் காலத்தில் இருந்து கீழ்ப்படியாமையில் இருந்த ஆவிகள் அங்கேயும் என்ன ஆகுது? அவங்க மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம், ஒரு ஒன் டைம் ஆஃபராக அப்போ நடக்குது. அது இன்னைக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தப்போ நடந்த ஒரு சம்பவம் இது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போது அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம மத்தேயு 27:50-53 பார்க்க முடியுது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய, கவனிங்க, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது என்று சொன்னால் அவர்கள் பூமியின் தாழ்விடத்தில் தான் இருந்திருக்கிறாங்க என்பதை காண முடிகிறது. இதிலிருந்து சாமுவேலின் ஆவி பூமியின் அடியிலிருந்து வந்தது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்க்கிற வரைக்கும். அதற்கு பிறகு என்ன நடக்குது? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அதே நேரத்தில் அப்படியானா இப்போ எப்படி? இப்போ மரிக்கிற பரிசுத்தவான்கள் மறுபடியும் அவங்க கீழே பூமிக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை என்பதை பார்க்கிறோம். ஏன்னா வெளிப்படுத்தல் 1:18 இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அப்போது நம்ம இயேசு ஆண்டவர்
மனு உருவத்தில் பூமிக்கு வந்து நமக்காக மாம்சமாகி தன் சரீரத்தை கொடுத்தது நிமித்தம் அநேகரை தேவன் அவருக்கு பங்காக கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர் பாதாளத்திற்குரிய திறவுகோள்களையும் உடையவராக இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்கள் எப்போ அவருடைய கரத்துக்கு போகுது? அவரே மரணத்தை உத்தரித்து அதற்குள்ளாக அவர் இறங்கி செல்கிறார். அப்போ அவர் ஆவியானவராக அவர் இருக்கும்போது இதை அவர் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம்? ஆவிக்கு மரணம் கிடையாது. ஆனால் மாம்சத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் இப்படிப்பட்ட மரணத்தை உத்தரித்ததின் மூலமாக இந்த திறவுகோள்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இதற்கு பிறகு அது பரலோகத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி, பாதாளத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி, திறவுகோல் யார் கையில் இருக்குது? இயேசு ஆண்டவர் கரத்தில் தான் இருக்குது என்பதை காண முடிகிறது. அதனால தான் இன்னைக்கு மரிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இனி அந்த பாதாளத்துக்கு போகக்கூடிய காரியம் இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை இயேசு ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார் என்பதை நம்ம காண முடிகிறது. அப்போது இதற்கு முன்பு பரிசுத்தவான்களாக இருந்து மரித்தவர்களும் கூட பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி ஒரு தடை இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க நரகத்திலே இருந்தாங்க இல்லை, அவங்க ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமின் மடி என்று தேவன் சொல்லுகிறாரே, அதுதான் அந்த இளைப்பாறுதல். அது பரலோகம் அல்ல. ஆனால் அந்த இடம் பூமிக்கடியில் இருந்திருக்குது. அங்கேருந்து தான் சாமுவேலும் வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்போது நம்ம ஸ்தேவான் மரிக்கும்போது என்ன சொன்னார்? இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கிறேன் தேவனுடைய வலது பார்சத்தில் என்று சொல்லும்போது அவர் மீது கல்லெறிந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். அவர் நேராக அங்கே போனார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அங்கே போகிறோம். இதை எப்படி அறிந்து கொள்கிறோம்னா, கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தன்னோடு கூட கூட்டி கொண்டு வருவார் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் இப்போது அங்கே அவரோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வருவார். உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த நாளில் இருக்குது. அப்போது இந்த அதிகாரத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மனம் திரும்பாமல் இருப்பதனால வரக்கூடிய மிகுந்த ஆபத்து நம்பர் 1. நம்பர் 2, அப்படி இருக்கிறவங்களுக்கும் தேவன் காண்பிக்கக்கூடிய கிருபை மிகவும் பெரியது. கடைசி வரைக்கும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் எவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணுகிற வரைக்கும் உள்ள காரியங்கள் இதுதான். அடுத்தது என்ன? மரித்த ஆத்துமாக்கள் எங்கே போகிறார்கள் என்பதையும், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? மரித்த பரிசுத்தவான்களையும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போன ஒரு காரியம். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அழிவை காண ஒட்டீர் என்று தாவீது தன்னுடைய வரிகளில் எழுதுகிறார். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் அழிவை காண்பதில்லை. இனி வரப்போகிற உலகத்தில் பரிசுத்தவான்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க என்பதை காண முடிகிறது. அப்போது நம்ம இம்மைக்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கல, இனி வரப்போகிற காலத்துக்காகவும் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறியும் போது பரிசுத்தவான்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன தோன்றுறது? நான் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியம் மிகவும் பெரியது. ஆகையினால இந்த பூமியில் இந்த டார்க்னஸாக கவுண்டர்ஃபீட் விஷயங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போது நான் அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னார். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நான் அறியணும்னா தேவனிடத்தில் விசாரித்து அவர் காண்பிக்கக்கூடிய வழிகளில் அறிந்து கொள்ளணுமே தவிர இந்த மாதிரி கவுண்டர்ஃபீட்டாக இருக்கிற டார்க்னஸ்ட்டை போய் நான் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அப்படி விசாரிக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆபத்து இருக்குது. ஆமேன்.